பேராசை கொண்ட காகம் ஒரு அழகான கிராமத்தின் அருகே பெரிய மரங்கள் நிறைந்த காட்டில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அந்த காகம் மிகவும் புத்திசாலி. ஆனால் அதற்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அது மிகவும் பேராசை கொண்டது. எதை பார்த்தாலும் இது எல்லாம் எனக்கே வேண்டும் என்று நினைக்கும் குணம் அதற்கு இருந்தது. ஒரு நாள் காலை காகம் உணவு தேடி பறந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு வீட்டின் முற்றத்தில் ஒரு குழந்தை சாப்பிட்டுவிட்டுச் சென்ற பெரிய சீஸ் துண்டை காகம் பார்த்தது. வாவ், எவ்வளவு பெரிய துண்டு! இதை நான் சாப்பிட்டால் முழு நாள் போதும் என்று நினைத்தது. உடனே பறந்து சென்று அந்த சீஸ் துண்டை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்தது. அதை பார்த்த ஒரு நரி காகத்தின் பேராசையை நன்றாக அறிந்திருந்தது. இந்த சீஸ் எனக்கு கிடைத்தால் நல்லது என்று நினைத்த நரி ஒரு யோசனை செய்தது. அது காகத்தின் அருகே வந்து இனிமையாக பேசத் தொடங்கியது. ஓ காகமே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! உன் இறகுகள் சூரியன் போல மின்னுகின்றன. உன் குரலும் மிகவும் இனிமையாக இருக்கும் என்று கேள்விப்பட்டேன். ஒரு பாடல் பாடினால் என் காதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று நரி புகழ்ந்தது. காகம் அந்த புகழ்ச்சியில் மயங்கியது. நான் பாடினால் எல்லோரும் என் திறமையை பார்ப்பார்கள் என்று நினைத்தது. பேராசையும் அகந்தையும் சேர்ந்து அதை கட்டுப்படுத்த முடியாமல் செய்தது. உடனே காகம் கா கா என்று பாடத் தொடங்கியது. அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? காகத்தின் வாயில் இருந்த சீஸ் துண்டு கீழே விழுந்தது. நரி உடனே அதை பிடித்துக்கொண்டு ஓடிவிட்டது. காகம் அதிர்ச்சியுடன் பார்த்தது. என் பேராசையால் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று வருந்தியது. அந்த நாள் முழுவதும் காகம் உணவு இல்லாமல் இருந்தது. மரத்தின் கிளையில் அமர்ந்து நடந்ததை நினைத்து நினைத்து கவலைப்பட்டது. நான் சும்மா இருந்திருந்தால் இந்த சீஸ் எனக்கே கிடைத்திருக்கும். மற்றவர்களின் புகழ்ச்சியை நம்பி பேராசை கொண்டதால்தான் இப்படி ஆயிற்று என்று உணர்ந்தது. அடுத்த நாள் முதல் அந்த காகம் மாறியது. அது தேவைக்கு மேல் ஆசைப்படாமல் கிடைத்ததை திருப்தியுடன் ஏற்க கற்றுக்கொண்டது. யாராவது புகழ்ந்தாலும் உடனே நம்பாமல் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தது. மெதுவாக அது புத்திசாலியான அமைதியான காகமாக மாறியது. நீதி: பேராசை மனிதனையும் விலங்கையையும் இழப்புக்குள்ளாக்கும். புகழ்ச்சியை நம்பி புத்திசாலித்தனத்தை இழக்கக்கூடாது. திருப்தியும் விவேகமும் வாழ்க்கையில் வெற்றியைத் தரும்.